அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலை மூலமாக நடக்க வேண்டியதெல்லாம் இந்த உம்மத்துக்கு நடந்துவிட்டது. அப்போ இந்த படுகொலை சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால், படுகொலையில் சஹாபாக்கள் பங்கெடுத்தார்கள் என்ற செய்தி தான் மிக பயங்கரமான ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியை பொறுத்தவரையில் இமாம்கள் மிக தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார்கள். எந்த ஒரு சஹாபியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலைக்கு துணையாக இருக்கவும் இல்லை, பங்கெடுக்கவும் இல்லை, ஆர்வம் காட்டவும் இல்லை, அது பொருந்தி கொள்ளவும் இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த குழப்பக்காரர்கள் அதுக்கு பின்னால் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கின்ற கொள்கைகளை ஆதரிப்பதற்காக வேண்டி சஹாபாக்களை அவர்கள் பலிகாடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டிதான் நாம் இந்த செய்தியை உங்கள் முன்னால வைக்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஏகோபித்த முடிவின் படி, அதாவது இஜ்மாவின் படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் மிக நேர்த்தியாகத்தான் இருந்தது. அதில் எந்த குளறுபடியும் இருக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத் மிக நேர்த்தியாகவே இருந்தது. அவர் அநீதி இழைக்கப்பட்டவராக கொல்லப்பட்டார். அவர் கொல்லப்படுறதுக்கு எந்த காரணம் இருக்கல, ஆனால் அநியாயமாக கொல்லப்பட்டார். அவரை கொண்டவர்கள் கெட்டவர்கள், நல்லவர்கள் கிடையாது. அவர்களை கொண்டவர்கள் கெட்டவர்கள். இஸ்லாத்தில் அவர்கள் கொல்லப்படுவதற்குரிய காரணிகள், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன காரணங்களுக்காக கொல்லப்பட வேண்டும் என்பதெல்லாம் இஸ்லாத்தின் சட்டங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காரணிகள் எதுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விவகாரத்தில் இருக்கவே இல்லை. இந்த காரணத்துக்கு ஒரு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றனவே, அதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட்டவராக அவர் இருக்கல்ல. அதுக்கெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டவராகத்தான் அவர் இருந்தார். அவரது கொலையில் எந்த ஒரு நபித்தோழரும் பங்கெடுக்கவில்லை. அவருடைய கொலையில் எந்த ஒரு நபித்தோழரும் பங்கெடுக்கவில்லை. எகிப்திலிருந்து வந்த கீழ்த்தரமானவர்கள், மிருகத்தனமான அயோக்கியர்கள் தான் அவங்க குழுவாக ஒன்று இயங்கிக் கொண்டு வந்து முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தார்கள். அவர்களுடைய பிடியிலிருந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை காப்பாற்ற சஹாபாக்களால் இயலாமல் போனது என்றுதான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறார்கள். உண்மையும் அதுதானே. உஸ்மான் ரலியல்லாஹு காப்பாற்ற சஹாபாக்கள் முன் வந்த போதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு தான் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டத்தை, அதுவும் ஹஜ்ஜுடைய காலத்தில் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருந்த காலத்துல தான் அவங்க அந்த நிலவரத்தை பயன்படுத்தி கொண்டு கொள்ளுறதுக்காக வேண்டி வந்தாங்க. இருக்கிற சஹாபாக்கள் முன் வந்த போது உஸ்மான் ரலியல்லாஹு அனுமதி கிடைக்காதால் அவங்களுக்கு இயலாமல் போனது என்பதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹாபாக்கள் சிலர் அலி ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறப்படும் செய்தி உண்மை அல்ல என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள். அதாவது சஹாபாக்களில் சிலர் கலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒரு செய்தி பரவுகிறது. ஆனால் அந்த செய்தி உண்மைத்தன்மையுடைய செய்தி அல்ல. எவரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அனைவரும் வெறுத்தார்கள், கொலை செய்தவர்களை திட்டினார்கள் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தெளிவாக அதை முன்வைக்கிறார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சபிக்கிறார்கள் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எட்டியது. உஸ்மான் ரலியல்லாஹு அநியாயமாக கொல்லப்பட்டார்களே, அப்போ அந்த கொலை செய்தவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சபிக்கிறார்கள் என்ற செய்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்விப்பட்டது. அப்போது அவர்களும் என்ன செய்தார்கள் என்றால், தன்னுடைய இரு கைகளையும் உயர்த்தி, யா அல்லாஹ், நானும் உஸ்மானை கொலை செய்தவர்களை சபிக்கிறேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கொலையை பொறுத்தவரையில் எந்த சஹாபாக்களும் அதை விரும்பவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அங்கீகரிக்கவும் இல்லை. அதனால தான் இந்த கொலையாளிகளுக்கு எதிராக அடுத்த கட்டமாக ஒரு போர் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது. அதான் நாங்கள் சிஃபின் போர் என்று சொல்கிறோம். அது இந்த கொலையாளிகளால் உருவானது. இது பற்றிய செய்தி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் தெளிவாக விவரமாக பார்ப்போம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் புரிந்து கொள்வோம்.